ப்ரோ ராகுல் டிக்கியை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ராகுல் டிக்கி இப்போ நம்ம கூட இல்லை, திடீர்னு இந்த சம்பவம் நடந்துருச்சு. இதில் என்னென்னா, இந்த சம்பவம் நடந்து அவர் இறப்புக்கு அங்கிட்டு வருத்தம் தெரிவிக்கிறவங்க ஒரு சில பேர் அவர் ஹெல்மெட் போட்டு போனாரா, ஹெல்மெட் போட்டு போகலை அப்படின்னு ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக அவர் சாரி கேட்டார். ஒரு கமெண்ட், அந்த கமாண்டை வச்சு அவ்வளோ ட்ரெண்டிங் ஆக்கி இன்றைக்கி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிலாம் போட்டுட்ருக்காங்க. அவரை பற்றி பேச சொல்லி இந்த பேசுகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம். ஒரு 10 பேர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா அந்த 10 பேரும் ஒரு குடும்பம் மாதிரி. அது மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த சோஷியல் மீடியான்றது எங்களுக்கு ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டதுனாலும் நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நான் பேசுகிறது பழகுதல் இல்லைன்னாலும் எங்களோட பிளாட்ஃபார்மில் அவரும் ஒருத்தர், அவரோட பிளாட்ஃபார்மில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி எப்பயுமே ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது நான் அதை செஞ்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுல் டிக்கி உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை இன்றைக்கி அவர் இறந்த பிறகு நடந்திருக்குன்றது வேதனையாக இருந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எதனால் அப்படின்னா, அவரே சொல்லியிருப்பார் ஒரு ஸ்டேஜில், கண்டிப்பாக அடிப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி அது கண்கூட நடந்திருக்கு. 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸு இன்ஸ்டாவில் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ராகுல் டிக்கி ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம்.